மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்து சகல பாவனும் பொறுத்து மண்ணு தரு புரிய வேண்டும் ஆண்டவரே. சாரி. டிசிப்ளினாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளினாக. நமக்கு இருக்க டெய்லி ரொட்டீன்ஸை முடிக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் த பர்பஸ். ஸோ நடுவில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்தனால ஃபஸ்ட்டு இரெகுலராக இருந்துச்சு. இப்போ எதுவும் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாதனால ஃபாலோ பண்ணலான்ட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது டே 1. ஓகேவா? அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு எனக்குன்னே ஜேர்னல் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். டே 3. ஃபீலிங் எக்ஸாஸ்டட், ஃபீலிங் டயர்டு. முட்டையெல்லாம் சாப்பிடவே முடியல. அதுவும் வெறும் அவிச்ச முட்டை, எதுவும் மசாலா இல்லாமல், வெங்காயம் இல்லாமல். ஆம்லேட்னா கூட சாப்பிட்றலாம் போல், பாயில்டு எக்கு சுத்தம் முடியலை. காலைல சாப்பிட்றப்பன்னா மாதிரி உமர்த்துது. அண்ட் மதியமும் சாப்பிட முடியல. ஸோ இனிமேட்டு மார்னிங் ஈவினிங் மட்டும் பாயில்டு எக் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வெறும் சப்பாத்தி வெஜிடபிள் மட்டும் வச்சுக்கலான்னு இருக்கேன். வேறு ப்ரோட்டீன் சோர்ஸும் பன்னீர்னால் செய்ய லேட் ஆகுது. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது மைண்டுக்குள்ளே. ஏதோ எதுக்குடா தேவலாமல் இந்த வேலைன்ட்டு. நம்ம எஸ்டிஆர் சொன்ன மாதிரி வெயிட்டு மட்டும் வாழ்க்கையில் போட்டாச்சு, அப்படியே போட்டுட்டாலும் குறைக்கணும்னு நினச்சிடாதீங்க. இந்த வெயிட்டோடய சந்தோஷமாக ஜாலியாக வந்துட்டு. அடுத்து என்ன, எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப்பா? என்ன இன்னைக்கு ஸ்விம்மிங் போனேன்னா அங்கே ஒரு அண்ணன் கேட்டார், அடுத்து என்னப்பா வீட்டில் என்ன பண்ணுறேன்ட்டு. எப்படி சொல்கிறது, சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எதுக்கடா தேவலாம் இவ்வளோ பெரிய ஆசை? எப்பயும் போல் ரெகுலராக ஒரு லைஃப், ஐடி ஜாப் எடுத்துகிட்டு ஃபேமிலி லைஃபு, அப்பப்போ ட்ரிப்பு போயிட்டு சாட்டர்டே சண்டேனா ஐடியில் டெவலப் ஆகிற டெக்னாலஜியை படிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். அது ஹார்டுன்னு சொல்ல வரல அது, பட் அதை பண்ணணும்னு நினச்சி இறங்கினா பண்ணிடலாம். ஆனால் அதை பண்ணாமல் ஏன்டா ஏதோ ஒரு அன்சர்டைனான ஒரு விஷயத்த துரத்திட்டு இருக்க, அது எப்படி முடியும்னே தெரியாமல் எதுக்கு நீ அது மேலே ஆசைப்படுற அப்படின்னு தோணுது. உனக்கு உண்மையாகவே இதான் வேணுமா? உண்மையாகவே do you really want to create an impact on the society positively? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வருது. செல்ஃப் டவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. ஆல்ரெடி ஒரு விஷயம் உன்னால் பண்ண முடியும்னு தெரியுது. ஐடி வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஐடி வேலை சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஒரு 10 வருஷத்தில் எப்படியும் உனக்கு அதிகமாயிடும், நீ உழைக்கிற உழைப்பை பொறுத்து. ஸோ அதெல்லாம் போகாமல் எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறேன்ட்டு ஏதோ அன்சர்டனான ஒரு விஷயத்தை துரத்தி ஓடிட்டுருக்க. இதனால உனக்கு அது நீ நினைக்கிற விஷயம் கிடைக்காம கூட போகலாம். அப்புறம் என்ன நான் துரத்திட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். டே 3 அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்காக டயர்டாக போயிட்டு வரேன்னா, எடிட் பண்ணுற வேலை இருக்குது, ஃப்ரீலான்ஸ் எடிட் ஒன்று இருக்குது, யூடியூப் எடிட் ஒன்று இருக்குது, ஆக்டிங் கிளாஸ் ஈவினிங் இருக்குது, ஆன்லைன்லேயே. ஆனால் 3மே பண்ண முடிய மாட்டேங்குது. வந்தோ படுக்கிறேன், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். சாப்பிட்றதும் முடியல, அந்த வெறும் பாயில்டு டயர்டாக இருக்குது. ரீல்ஸ் பார்க்குறேன், பிரெயின் ராட் ஆகுது திருப்பி. இது எத்தனாவது டே அப்படின்னு தெரில, பட் ஆரம்பித்து 1 வீக் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஐ வாஸ் ப்ரவுட் ஆஃப் மீ. காலைல எழுந்திருப்பேன், ரன்னிங் போவேன், ஸ்விம்மிங் போவேன். அப்படியே லைக் ஒரு 800 மீட்டர், அதில் 1 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் போயிட்டு அப்படியே ஒரு 500 மீட்டர் ஸ்விம்மிங். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதேன். அப்புறம் ஈவினிங் ஜிம் சேரலான் இருந்தேன் ஒரு 2 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதுக்கப்புறம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பெங்களூர் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ 1 வாரம் பெங்களூர் போனதில் எல்லாம் போச்சு, ப்ராக்ரஸ் எல்லாம் போச்சு, டயட்டும் போச்சு. இங்கே இருந்தப்போ அதை காலையில் கரெக்டாக முட்டை, நைட்டு முட்டை, மதியம் சப்பாத்தின்னு சாப்பிட்ருந்தேன். போயிட்டு வந்ததுலேருந்து போவே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. அதே சமயம் போக முடியல, காலையில் எந்திரிக்க மறுபடியும் சோம்பேறித்தனமாக இருக்குது. அந்த டிசிப்ளினை திருப்பி கொண்டு வர முடியல. இப்போ கூட காலையில் போய் ஆகணுன்ட்டு எந்திரிச்சிட்டு, பட் போக முடியல. நான் போகணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. வேணா படுக்கலாம் அப்படி தோணுது. பேட்டில் பிட்வீன் மீ அண்ட் மை மைண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஜங்க் நிறைய சாப்பிட்றேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு வாரம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனால மொத்த டிசிப்ளின் போயிடுச்சு. அது இல்லாமல் பெங்களூர் போனதுல பயம் வேறு வந்துடுச்சு. வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், கெரியர் கேப் விழுகுது. நான் பாட்டு ஜாலியாக 6 மாதத்தில் உடம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னு உட்காந்துருக்கேன். கெரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற போகிறாடே தம்பி ஏதாச்சும் பண்ணுறா அப்படின்னு வேறு மைண்ட் சொல்லி. ஸோ 2 மாதம் தான் எனக்கு இப்போ டைம் இருக்குது என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கோர்ஸ் அது இதுன்னு படித்து எப்படியாச்சும் வேலைக்கு போகிறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஃபுல் 2 மாதம் எதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். வேலை எதுவுமே இல்லை. சூர்யா உடம்பு, சூர்யா மைண்டு, அவ்வளோதான். எதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. ஹாய். த சேம் டே மார்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ரன்னிங் போகலான்னு போனால் தோணவே இல்லை. பாட்டு கேட்டு சும்மா ஒரு 6 ரவுண்ட் வாக்கிங் போனேன். மேபி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். வாக்கிங் போனேன். ஸ்விம்மிங் போகலான்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, பட் முடியல. என்ன நினச்சேன்னு தெரில. ஸ்விம்மிங் போகாமல் வண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டும் ஒரு 10-15 கிலோமீட்டர் எங்கேயோ ஓட்டிகிட்டு இருந்தேன் பைபாஸில். அப்படியே சும்மா நிறையா மைண்டுக்குள்ளே நிறையா ஓடிட்டுருக்கு. என்ன எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீ என்ன பண்ண போகிற, கெரியர் கேப் விழுந்துட்டுருக்கு, எல்லாம் உன்னோட நல்லா அழகாக வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க, உன்னோட ஸ்கில்டாக இருக்காங்க, நீ எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ளே வருவேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஃபஸ்ட்டு உண்மையாகவே நீ நடிக்கணுமா இல்லை சும்மா இது ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கியா மனசுக்குள்ளே, இந்த சினிமா இதெல்லாம் பார்த்து வளர்த்துட்ருக்கியா, ரியாலிட்டி அது கிடையாது. ரியாலிட்டி நீ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும், நீ வீடு கட்டணும், இதாண்டா ரியாலிட்டி, ஓகேவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து உனக்கு இப்போ இப்படி தான் தோணும், ஆனால் நீ சக்ஸஸ் ஆனோடனே நீ இதெல்லாம் பின்னாடி பார்த்து சிரிப்ப, உனக்கு இதெல்லாம் தாண்டி இருந்தால் உனக்கு சக்ஸஸ் அப்படின்ட்டு இன்னொரு சைடு சொல்லுது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. இன்றைக்கி ஆக்சுவலாக மார்னிங்கே வீடியோ எடிட் பண்ணணும் தான் உட்காந்தேன். ஒன்று தான் நினச்சி வந்தேன். முட்டையும் ஓட்ஸும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்டா பார்க்கலான்ட்டு எடுத்தேன். அப்படியே இன்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வெளியே போனேன். என்னத்துக்குன்னே தெரியாமல் தேவையில்லாமல் வடை வாங்கி சாப்பிட்டேன். தெரியும் அது தப்பு, ஜங்க்கு, ஆயிலு, பிம்பிள் ஒரு உடம்பு போடும், ஆல்ரெடி உடம்பு போட்டிருக்கு, கம்மி பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம வடை சாப்பிட்ணும். அது எத்தனை 2 சமோசா, 2 பருப்பு வடை, 1 உளுந்த வடை. எவனாச்சும் இவ்வளோ சாப்பிடுவானா? நார்மலாக மெயின்டைன் பண்ணுறவன் கூட இவ்வளோ சாப்பிட மாட்டான். ஆனால் நீ சாப்பிட்ற. அப்புறம் சரி அப்புறமாச்சும் உட்காந்து எடிட் பண்ணியானா வந்து ரஃப் கட் வச்சேன். அப்புறம் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் உட்காந்து 1 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி அப்புறம் வீடியோ போட்டு என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாவில் வேலை ஒருத்தன் மெசேஜ் பண்ணான் ஃப்ரெண்டு, லைக் இது வேறு ஒருத்தவங்களோட வீடியோ மாதிரி இருக்குடா, இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி போடுற மாதிரி இருக்கா அப்படின்னா, அதே ஒரு சைடு ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டான். வீடியோ போடணுமா, எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை, இன்ஸ்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போனோமான்ட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம், யாரும் வேணாம் அப்படி தோணுது. ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, சும்மா பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுகிறப்ப கூட நம்ம எப்படியும் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவோம், இந்த வீடியோலாம் அப்போ எடிட்டில் போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஜங்குக்கு போகலாம், டெலீட் ஆகலாம், கரப்ட் ஆகலாம், வேறு எவனாச்சும் பார்த்து சிரிக்கலாம், என்னடா அவன் இப்படிலாம் பேசி வச்சுருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் பேசுகிறேன். அதாவது என்ன ஆச்சுன்னா, ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு ஒரு வாரம் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல விஷயங்கள் சிலது பின்பற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தேன். அப்புறம் கண்டினியூ பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 ட்ரிப்பு அது இதுன்ட்டு அப்படியே போயிடுச்சு டைமு. பெருசாக ஒன்றுமே பண்ணல, அதனால வீடியோ எதுவுமே போடல. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தாலோ இல்லை ஏதாச்சும் டவுன்ஃபாலோ இல்லை மேலே போகிறதோ, ஃப்ளாட்டாக போனனால எந்த வீடியோவுமே போடுறதுக்கு தோணல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து 31 ஜூலை, நாளைக்கு August 1. நம்ம தான் எப்பி பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆச்சுல, August 1 தான் போட்டு August 1 ஆரம்பிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கிறடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, எனக்கு கனவுல ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரு சில குவாலிட்டிஸை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 கேரக்டராக மாறிடும். ஆன்லைனில் அந்த கேரக்டர் சர்வைவ் ஆகும், ஆஃப்லைனில் சூர்யா சர்வைவ் ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து
சுகரை கட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோனையும் வந்து அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணிக்கிறல அவருக்கு மட்டும் கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுவேன். பெருசாக ஃப்ரெண்ட்ஸும் யார்கிட்டையும் சொல்லலை இதை. அண்ட் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இது நடக்குதா, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, 3 மந்த்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேனா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதாவது இது ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே இந்த நம்மளுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இல்லை, நம்மளுக்கு நிறைய டைம் இல்லை, நம்ம தான் சம்பாதிக்கணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அந்த வேலையை ப்ரெஷரோடு அப்படி பார்த்துட்டு போகணும். எனக்கு அந்த இந்த ஒரு வருஷம் இந்த 2026 ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொழுப்பெடுத்து போய் இந்த பிரேக்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இட் இஸ் நாட் மேண்டிட்டரி, சும்மா அவ்வளோதான். பாய். ஸோ 18th செப்டம்பர் லாஸ்ட் 1.5 வீக்காக எதுவுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. கையில் ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்ட்டு இந்த தம்பிள் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டினேன். அப்புறம் அப்படியே சரி இதை நிப்பாட்டுவோமேனு இந்த கார்டியோ நிப்பாட்டினேன். சரி அவ்வளோ ஒர்க் அவுட்டே இப்போலாம் எதுக்கு டயட்டை நிப்பாட்டினேன். அப்படியே ஒவ்வொரு இது டிஸ்டர்ப் ஆகும், எல்லாம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. லேப்டாப் உடஞ்சிச்சு, நிறைய ப்ராப்ளம் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலை. முட்டை சாப்பிடக்கூடாதுட்டாங்க, பொட்டாசியம் ஆரம்பிச்சிருச்சுட்டாங்க. ஸோ நிறையா சுற்றி அடிக்கிற மாதிரி லாஸ்ட் 1.5 வாரமாக என்னை பார்த்து எனக்கே காரி துப்புற மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி நிறையா ஜங்க் சாப்பிட்டேன். 7 o'clock அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரிப்பட்டு வராது. அவ்வளோதான் ஃபெயில்டு. ஏன்னா பெருசாக சேஞ்ச் தரணும். 1.5 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு பெருசாக சேஞ்ச் தரல. ஸோ முடிஞ்சு ஃபெயில் நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு ட்ரை, மறுபடியும் நாளையிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணணும், ஃப்ரீலான்ஸ் பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணும், கொஞ்சம் படிக்கணும், தூங்கணும். அவ்வளோதான். இந்த சிம்பிள் இதை ஃபாலோ பண்ண முடியல. அண்டு ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இல்லாமல் இப்போ கூட ஒரு கம்பெனி இருந்தால் கூட நம்மளை புஷ் பண்ணி போக வசதியாக இருக்கும். நம்மளை புஷ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்லேயுமே ப்ரெஷர் இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டில் வந்து இப்போ ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்தால் நம்ம புஷ் பண்ணிட்டு போகலாம். வீட்லேயும் ப்ரெஷர் இல்லை. தம்பி நீ நல்லா ஜாலியாக வர்றாங்க, கம்ஃபர்டபுளாக வளர்க்குறாங்க. தப்பு. நம்ம ஏதாச்சும் நம்மளே புஷ் பண்ணிக்கிட்டாலும் உண்டு. சரி, நம்ம வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுலேயும் தீபாவளி வரும், கண்டிப்பாக ஸ்வீட்டை சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு வேறு கொலக்கட்டை சாப்பிட்டேன். சரஸ்வதி பூஜை அந்த பூஜை அது வருமா. ஸோ அதில் நிறையா இடத்துல குறைகள் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நேட்டிவ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீசெண்டாக பேசியிருக்கேன். பட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ் கூடலாம் பேசியே ரொம்ப காலங்கள் ஆகியது. மனம் விட்டு சிரித்து பேசி ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாக எதுவும் ப்ரொடக்டிவாக பண்ணுறதில்ல, சந்தோஷமாகவும் இல்லை. பண்ணணும், எதாச்சும் பண்ணணும், மாற்றணும், எதையாச்சும் மாற்றணும். நண்பர்களே, நேற்று மறுபடியும் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில் ஓடலாம் கிரவுண்டுக்கு போனால் போஸ்டர் அடித்து கொடுத்துருக்காங்க. ஏதோ டேம்ப்ளெட் எடுத்து பார்த்தா மேரத்தான் போட்டிருக்கு. அது 40 கிலோமீட்டர் பெரிய மேரத்தான் இல்லை, 10 கிலோமீட்டர். அது என்ன மினி மேரத்தானா இல்லை ஹாஃப் மேரத்தான்? ஹாஃப் மேரத்தான் 21 கிலோமீட்டரு. இது அதுலேயும் ஹாஃப் கால் மேரத்தான் வச்சுக்குவாங்க. 10 கிலோமீட்டர் ஓடணும். அதை பார்த்த உடனே சரி ஓகே, நம்ம இந்த ராக்கி படம்லாம் பார்த்து ரோட்டில் ஓடுற ரொம்ப நாள் ஆசை. பட் ரோட்டில் ஓடுறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதே எனக்கு நாய் பயம் இருந்தனால வேறு வழி இல்லை. இந்த மாதிரி என் குரூப்பாக ஓடுறப்ப சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தான். ஸோ போய் கலந்து பார்க்கணும் ஐடியாவில் இருக்கேன். 10 கிலோமீட்டர் ஓட முடியும்னு தெரில. அதுவும் சொல்லி அடுத்த நாளே இந்த மேரத்தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. சரி பார்ப்போம், அப்ளை பண்ணி பார்ப்போம்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஃப்ரீ தான்.
பார்ப்போம். It goes well, life goes well. This is the day before the short marathon. நம்மளோட ஃபஸ்ட்டு ஷார்ட் மேரத்தான் நாளைக்கு காலையில் நடக்க போகுது. ஸோ இதான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹார்ட் டேக்கு. வேர்ல்டு ஹார்ட் டே வந்து செப்டம்பர் 29 நடக்குது. நமக்கு வந்து செப்டம்பர் 28 நாளைக்கு மேரத்தானு ஷார்ட் மேரத்தானு. ஃபஸ்ட்டு 5 பேத்துக்குள்ளே வந்தால் பரிசு தராங்களாமா, கேஷ் ப்ரைஸு. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 10,000, கடைசி ப்ரைஸ் வந்து 2,000. அப்படியே நடந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 10 கிலோமீட்டரில் ப்ரைஸ் அடிக்கிறதெல்லாம் பேராசைக்கு பெரிய ஆசைன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூலில் ஒருத்தன் இருப்பான். அதாவது எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக தான் இருப்பான், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆவரேஜாக இருப்பான். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான். அந்த ஒரு ஆள் நான் தான். அதாவது 5th வரைக்குமே இந்த அது தெரியல 5th வரைக்குமே நல்லா ஜாலியாக ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துட்டு ரன்னிங் ரேஸ்லாம் ஓடிருக்கேன். ஜெயிச்சதில்லை, ஓடிருக்கேன். 5th அப்புறம் வேறு ஸ்கூல் மாறினேன். அங்கேருந்து ஒன்றுமே பண்ணமே தெரில எனக்கு ஸ்போர்ட்ஸில் எதுவுமே. வாலிபாலோ ஏதோ த்ரோ பாலோ பிடி பீரியடில் ஆடுறேன்னு போயிட்டு பேண்ட்டை கிழிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தேன். ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் வந்து ஒன்று மார்ச் 1 அப்புறம் இந்த ட்ரில்லு பண்ணுவேன். அவ்வளோதான் நமக்கு வரும். இந்த ரன்னிங் ரேஸு, ஷார்ட் புட்டு எதுலேயுமே நோ கான்ட்ரிபியூஷன் அட் ஆல். இப்போ திடீர்னு எதுக்குன்னு தெரில மேரத்தான், இந்த குட்டி மேரத்தான் ஓடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். அவங்க வந்து நம்பரை வந்து 2 நாளைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அந்த நம்பர் இருந்தால் தான் ஓட முடியுமாம்மா. ஸோ போயிட்டு நம்ம நம்பரை வாங்கிட்டு வந்தாச்சு. திஸ் இஸ் அவர் நம்பர் ஃபார் அவர் ஷார்ட் மேரத்தான். நாளைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பாய். அண்ட் அன்றைக்கி ஃபுல்லாக என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது, நிஜமாகவே நீ 10 கிலோமீட்டர் ஓடுவியாடா, இல்லை மேஜர் இன்ஜுரி வந்து ஏதாச்சும் படுத்துட போகிற அப்படின்ட்டு ஒரு பயம் மட்டும்தான். I walked in the recruiter's office and he looked at me and he said, "You're fat and you're black." I said, "I want to be a Navy SEAL." I didn't know there had only been 35 African American Navy SEALs at that time in over 70 years. They don't know me, son. Get it. 18. They don't know me, son. Get it. 19. They don't know me, son. Yeah. 20. You got They some don't know more me, in son. you. 21. Yeah. Get it again. Who's One more. gonna carry the boats? You're gonna do it. You're gonna do it. You're gonna do it. You did it. Yeah. Who's gonna carry the fucking boats? You're gonna do it. You're gonna do it. You're gonna do it. திண்டுக்கல் மாரத்தான் 2025 நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்துவிட்டார் அசிஸ்டன்ட் கலெக்டர் வினோதினி IAS அவர்கள். கொடியசைது துவக்கி வைத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் வினோதினி IAS அவர்கள். அந்த முடி பங்கு வச்சுட்டு வர்றாருல,
அவர் எங்க ஆளு. ஃபைனலி டீ இன் மை டங்க். ஸோ தோழர்களே, கடந்த 3 மாதமாக ரொம்ப போரிங்கான கம்ஃபர்டபுளான ஃபேஸாக போச்சு. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே பேசலை. அண்டு என்ன சொல்கிறது, கலாய்ச்சி பேசி மனம் விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாமே கட்டிலதுனால 3 months அப்படியே போரிங்காக கம்ஃபர்டபுளாக போச்சு. 3 மாதம் கழித்து சக்கரை போட்டு டீ, முட்டை பப்ஸ் சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து சுகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த முட்டை பப்ஸை பற்றி பார்த்துருவோம். அதாவது காலையில் ஒரு 10:45 இல்லை 11 மணி போல் போனால் ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து இறக்குவாங்க. பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி சப்பட்டையாக இல்லாமல் மற்ற கடையில் சப்பட்டையாக இருக்கும். இங்கே வந்து நல்லா புஃப்னு முழு முட்டை உள்ளே வச்சுருப்பாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் முட்டை பப்ஸும் ஏதாச்சும் ஒரு ஜூஸ்னால் லஞ்சே ஒருவேளை மெஸ்ஸில் சாப்பாடு நல்லா டீ. ஆனால் அந்த முட்டை பப்ஸ் நல்லா இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட சூப்பராக இருக்கும். அது ஒரு கறி கடிச்சிட்டு ஒரு சிப் அடிச்சா ஐயோ. இதுல என்ன ஒரு பிரச்சனை, முழு முட்டையை கட் பண்ணி வைக்காம அப்படியே வச்சனால வலிக்கிட்டு போகுது பைக் எடுக்கும்போது. கம்மிங் டு த டாபிக், லாஸ்ட்டு 3 months ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பித்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அது இல்லாமல் அடுத்து என்னன்னு நிறையா யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த டயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருந்தா ஜாலியாக கலாய்ச்சிட்டு ஃப்ரீயாக சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருப்பேன். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் வெளியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். மோஸ்ட்லி எங்கேயுமே போகாமல் யாருக்கூடையும் பேசாமல் அப்படியே ரொட்டீனு, அப்புறம் படம் பார்க்குறது இல்லை ஏதாச்சும் புக்கு படிக்கிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது.
ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி டிசிப்ளின் ஃபெல்லோவாக மாறிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் வந்து ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு அதை ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ லாஸ்ட் 3 மந்த் என்னென்னா காலைல எந்திரிப்பேன். ஒரு 6:30க்கு முன்னாடியே எந்திரிச்சு டைம் இருந்துச்சுன்னா மொட்டை மாடல கொஞ்சம் நேரம் கையை பார்த்துட்டு 6:30 வீட்டிலேருந்து கிளம்பி கிரவுண்டுக்கு போவேன். கிரவுண்டுக்கு போய் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே போய் ஒரு குழியில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம தான் சமைக்கணும் இது ஃபாலோ பண்ணுறதுனால. இல்லாட்டி ஒரு சில வீட்லேயே ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆயில் கம்மியாக, அதை ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர் தான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு படம் இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்ருப்பேன் சும்மா. அப்புறம் லஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் இருந்தால் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு 3 o'clock போல் பேசிக்காக வீட்டிலேயே தம்பில் வச்சு குட்டி ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஏதாச்சும் சாப்பிடுவேன். அதே டின்னராக வச்சு முடிச்சுட்டு நைட்டு வந்து புக்கு வந்து படிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அது வந்து என்னால் முடியவே முடியாத ஒரு விஷயம், ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதனால் படிக்க ட்ரை பண்ணிருந்தேன் ஓரளவுக்கு. அண்ட் அப்படியே போச்சு இந்த 3 மாதம். அண்ட் ஆல்சோ இந்த 3 மாதமும் கெலோரி டெஃபிசிட்ஸ் அண்ட் சுகர் கட் இருந்ததுனால என்னோட எனர்ஜி ட்ரிங்கான டீயை வந்து குடிக்க முடியாமல் போச்சு. ஏன்னா இந்த டீயை சுகர் இல்லாமல் குடிக்கிறதுக்கு நான் சுடுதண்ணியை குடிச்சிட்டு போயிடுவேன். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மனசில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த மாதிரி நீ வாழணுண்டா சூர்யா அப்படின்ட்டு ஒரு ஐடியல் கேரக்டர் இருக்கும். அந்த ஐடியல் கேரக்டர் லெவலுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபேஸை வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது நான் என்ன டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன்னா 3 மாதமா 3 புக்கு படிக்கணும். ஒரு சீனியர் அண்ணே ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அது ஒன்று. அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச 2 புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் 3 ஸ்கில்லு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்லை வந்து கற்றுக்கணும் அப்படிலாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாமே நடத்தி முடிச்சிட்டே அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது 3 புக்கு படிக்கணும்னு பிளான் போட்டேன், ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 ஸ்கில்லை கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன், ஒரு ஸ்கில்லை குட்டியாக டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபுல்லாக முடிக்கல. ஒரு 100%ல் ஒரு 70% என்னோட எஃபர்ட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நடுவில் குட்டி இன்ஜூரிஸ், வயிற்றுப்போக்கு அதெல்லாம் வந்தனால ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல ஒர்க் அவுட்டையுமே. ஸோ ஆனால் பட் ரிசல்ட் வந்து எனக்கு தெரியுது பர்சனலாக. நிறையா சேஞ்சஸ்ஸு மைண்ட் வைஸும் சரி ஃபிசிக்கலாகவும் நல்லாவே சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இதை இப்படியே விட்டேன்னா மறுபடியும் பழைய நிலைமை போயிடும். ஸோ இதை அப்படியே இந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு வருஷம் கொண்டு போனேன்னா டெஃபினட்டாக விசிபிளாக வெளியே நிறையா சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இப்போ நான் ஒரு ஐடியல் கேரக்டர் ரீச் பண்ணுறதுக்காக இவ்வளோ பண்ணணும்னு சொல்கிறேன்ல, அந்த கேரக்டரோட பேர் தான் கனாகன். இதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் நேமாக கூட வச்சுக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச 2 சீனியர் வந்து அவங்க கூடயே ஆர்டிஸ்ட் நேமும் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணேன். அதனால் நம்மளும் பேசாமல் ஒரு நேம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு கனாகன் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சு அவனுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து அச்சீவ் பண்ணணும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரியல் லைஃபுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். அவ்வளோதான் எய்மு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ இப்போ கனாகன் சூரியன் எடுத்துக்கிட்டோன்னா, கனாகனுங்கிற வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு பர்சன், ஒரு என்ன சொல்கிறது, ஃபிலாசபிக்கலான பர்சன் அந்த மாதிரி சொல்லலாம் கனாகனை வந்து. கனாகனுக்கு வந்து நிறைய ஆசைகள் வந்து இருக்குது. பாக்ஸிங் கற்றுக்கணும், பாட்டு பாட கற்றுக்கணும், நடிக்கணும், ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது பக்கெட் லிஸ்ட்டில் கனாகனுக்கு. ஆசை எல்லாமே ரொம்பவே அன்சர்டைனான ஆசைகளாக இருக்குது கனாகன்கிட்ட. இதே டைம் சூர்யாவை எடுத்து பார்த்தோன்னா, சூர்யா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நான் வந்து வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறையா பொருட்கள் வாங்கணும், வீக் டேஸ் ஆனால் வேலைக்கு போகணும், வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரான லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன் சூர்யா. கனாகன் வந்து ஸ்ட்ரக்சர் லைஃப், ஏன்னா எப்பயுமே ஒருமே ஹாப்பியாக வைப்பாக இருந்துகிட்டே இருக்கணும், ஃபிலாசபிக்கலாக யோசிக்கணும், அந்த மாதிரி கேரக்டர் சூர்யா. கனாகன். சூர்யா வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், எனக்கு வந்து 2 பைக் வாங்கணும், 3 பைக் வாங்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுவேன். இல்லாட்டி வந்து எனக்கு ஹிமாலயன்லாம் ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படி ஆசைப்படுவான். பட் கனாகன் வந்து ஏதோ ஒரு பைக்கில் நான் ஊர் சுற்றினா போதும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இந்த சேனலை வந்து கனாகனுக்கு ஒதுக்கிட்டேன். ஸோ கனாகன் வந்து
நான் எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வீடியோ போடுறதுக்காக இந்த சேனலை வச்சுக்கிட்டு சூர்யா வந்து வேலையை தேடணும், ஒரு நல்ல வேலையை தேடி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு ஸ்ட்ரக்சர்டான லைஃப் வாழணும்னு சூர்யா ஆசைப்பட்றான். இதே கனாகன் வந்து ஸ்ட்ரக்சரான லைஃப் ஓகே தான், பட் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. எதுக்குன்னே தெரியாமல் பாக்ஸிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான் இந்த ஒரு படத்தை பார்த்ததுலேருந்து. அது இல்லாமல் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்றான். அவன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது, ஆனால் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்றான். இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றான். இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணிக்கணும். அப்போ ட்ரை பண்ணுறாம 22 வயசில் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். 22 வயசில் வேலைக்கு போகணும்ல, அதுக்கு தான் சூர்யா வச்சுட்டு இப்போ இங்கே கனாகனை ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கேரக்டரும் அப்படியே பேரலாக டெவலப் ஆகும். ஸோ இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, தமாஷான்னு ஒரு படம் பார்த்தேன், ரன்பீர் கபூரோட படம். பெருசாக தமிழ் படத்தை தவிர வேறு எந்த படமே நான் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷில் வந்து ராக்கி எவ்வளோ பிடிச்சிட்டோ அதே மாதிரி இந்த ஹிந்தி மூவிஸில் வந்து இந்த தமாஷா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு பாலிவுட் மூவிஸில். அந்த அதில் பார்த்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சுன்னா, அதில் வந்து ஹீரோ வந்து இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் ஃபஸ்ட்டு காட்டினது எப்படி இருக்குன்னா, ஹீரோ வந்து நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறையா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இந்த படம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நான் தான் லேட்டாக பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் பார்க்காட்டி போய் பாருங்கள். அதில் வந்து ஹீரோக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் பர்ஃபார்ம் பண்ணுறது அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை அடக்கி வச்சுட்டு அவன் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பான். அந்த அகர் தும் சாத் ஹோ பாட்னா வரும்ல, அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அதில் அவனுக்குள்ள கதை அப்புறம் எப்படி வெளியே வருது அந்த கதை ஒருமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணி நம்மளும் 2 கேரக்டரை வளர்ப்போமே, எது கை கொடுக்குதோ அந்த வழியில் போகலாம். அண்டு கனாகனுக்குன்னு ஒரு இன்ஸ்டா ஐடியை கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சூர்யாவோட ஃபாலோவர்ஸ் எதுக்கு கனாகனோட கிறுக்குத்தனமான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்ட்டு, கனாகனுக்கு பிடிச்சவங்க கனாகனோட வீடியோவை பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டா ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அவன் எப்போ வீடியோ போடுவான்னு அவனுக்கே தெரியாது. அண்ட் ஆக்சுவலி ஐ வாஸ் டேம் சீரியஸ் அபவுட் திஸ் திங். ஏன்னா ChatGPT கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணேன், இந்த கேரக்டர்ஸ்லாம் கனாகனுக்கு வந்து இருக்கணும்ன்ட்டு இன்சர்ட் பண்ணி, அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டேப்லெட் காலம் சார்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அந்த டாஸ்க் மாதிரி வச்சு அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்டிக் ஃபைலில் வச்சு டெய்லி டிக் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் டிஸ்கண்டினியூஸ் தான் போச்சு, பட் வந்து ட்ரை பண்ணேன். அந்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியறதுனால ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இந்த மொமெண்டத்தை லாஸ் பண்ணாமல் கொண்டு போயிட்டா போதும், கனாகன் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதான் இந்த 3 மாதம் நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் கனாகனுக்கு எதை பற்றி வீடியோ போடுறது அது இதுன்னு எதுவுமே தெரியல. பாப்போம் என்ன வீடியோ போடுறான்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இல்லை வந்து கனாகனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். See you in the next video. Tata. Bye bye. கிருஷ்ணன் ரொனால்டோ வந்திருக்கா? இங்க பாருங்க, என்னங்க இவன் முண்டா பனியனோட சுத்திட்டு இருக்கான்? இங்க பாருங்க பைசப்ஸ், என்னங்க இது இப்படி இருக்கு? இங்க பாருங்க, இது என்னோட சுதறது. தம்பி செதுறது மாதிரியே நிக்கிறான் பாருங்க. மக்கா இங்க பாருங்க, என்னங்க இது ஒட்டம்பு இப்படி வச்சிருக்கான்? The next day. அவன் இன்னும் திருந்தல மாமா.